சாமுவேல் அம்மா சத்தம் தெரியும், ஏலியுடைய சத்தம் தெரியும். ஆனா இன்னும் யார் சத்தம் தெரியாது, ஆண்டவருடைய சத்தம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து, இப்போ கூட சத்தம் புரியல, ஏலி தாத்தா தான் கூப்பிடுறாருன்ட்டு ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல், இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, 7வது வசனம். சாமுவேல் கர்த்தரை இன்னும், பாருங்க, கர்த்தர்னா யாருன்னே தெரியல, அவன்கிட்ட போய் கர்த்தர் பேசுறாரு. கையை தட்டுங்க. இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர்னா யாருன்னு தெரியுமா? நிறைய தெரியும். பிற எப்படி நம்மள்ட்ட பேசாம இருப்பாரு? அவனுக்கு யாருன்னே தெரியல, அவன்கிட்ட போய், அப்ப அவ்வளவு அவசியம் கர்த்தருடைய சத்தத்தை சாமுவேல் கேட்பது அவ்வளவு அவசியமா இருக்கு. அறியாதிருந்த சாமுவேல் தேவ சத்தம் கேட்பது அவசியமா இருந்தால், அறிந்திருக்கிற நீங்களும் நானும் தேவ சத்தம் கேட்க வேண்டியது எவ்வளவு அவசியமாய் இருக்கிறது.